வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸாக மாறத்துக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸை வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். குறைந்த மார்க்கெட் கேப் கொண்ட ஸ்டாக்ஸை தான் நம்ம வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக் அப்படின்னு வந்து சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு 300 கோடி வச்சிருக்கிற ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் வந்து இருக்குதுன்னு வந்து வச்சுப்போம். ஸோ இந்த கம்பெனி தொடர்ந்து 20லேருந்து 30 கோடி ப்ராஃபிட் வந்து தொடர்ந்து 3லேருந்து ஒரு 5 வருஷமாக வந்து தந்துட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்காக மாறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக வந்து இருக்குது. ஸோ வருடம் வந்து தொடர்ந்து 20லேருந்து 30 கோடி தர்றது அப்படிங்கிறது இது மல்டி பேக்கர் ஸ்டாக்காக மாறதுக்கு வந்து உதவுது. அதுவும் தொடர்ந்து சில வருடங்களாக நீடிக்கிறது அந்த நிறுவனத்துக்கு ஒரு சாதகமான விஷயமா வந்து பார்க்கப்படுது. இவ்வளோ நேரம் நம்ம ப்ராஃபிட்டை பற்றி மட்டும் தான் பேசணும். அது கூட சேர்ந்து ரெவென்யூவும் அதிகரிக்கிறப்ப அது மல்டி பேக்கர் ஸ்டாக்காக மாறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் வந்து அதிகரிக்குது. இது போல நல்ல ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸை கொடுக்கறத வந்து நீங்கள் ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீனர்ஸ் மூலியமாகவே வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதில் வந்து இப்போ நம்ம சொன்ன மாதிரி 300 கோடி வந்து அதனுடைய மார்க்கெட் கேப்பாக வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் அதனுடைய ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஒரு 20லேருந்து 30 கோடி, அதனுடைய ரெவென்யூ எவ்வளவோ அதையும் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது போல் நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை வச்சு அதில் வந்து ஃபில்டர் ஆகி சில ஸ்டாக்ஸ் வந்து காமிக்கும். ஸோ அந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஸ்டாக் எதுவோ அதில் வந்து நம்ம தேர்ந்தெடுத்து முதலீடு செய்கிறப்ப அது வந்து மல்டி பேக்கர் ஸ்டாக்காக மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு ஒரு 300 கோடி அப்படின்னு வந்து சொன்னோம். ஸோ நீங்கள் 250 கோடி 350 கோடி அதுபோல் நீங்கள் வந்து மாற்றியும் உங்களுடைய இன்புட்ஸை கொடுக்கறது மூலிமா நிறையா ஸ்டாக்ஸை வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதில் வந்து மல்டி பேக்கர் ஸ்டாக்காக மாறதை நம்ம நல்லா அனலைஸ் பண்ணி தேர்ந்தெடுக்க முடியும். இது போல் பங்குச்சந்தை செய்திகளை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ அப்படிங்கிற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல பங்கு சந்தையில் முதலீடு பண்ண ட்ரேட் பண்ண உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் அவசியம். உங்ககிட்ட டிமேட் அக்கௌண்ட் இல்லைனா இந்தியாவுடைய முன்னணி புரோக்கராக ஜெரோதா இருக்காங்க. ஜெரோதாவுடைய தமிழ்நாடு பார்ட்னராக நாங்கள் இருக்கோம். எங்ககிட்ட நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தமிழ்லேயே எல்லா சப்போர்ட்டையும் உங்களால் வாங்கிக்க முடியும்.